ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆத்தென்டிக் சவுத். இன்றைக்கி நம்ம சேனலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்ல பிஞ்சு கத்திரிக்காயாக கிடைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 2 வரமிளகா, 1 கப் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கறி லீவ்ஸ், ஒரு கிராம்பு, 1 இன்ச் அளவு பட்டை, அரை டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். கடைசியாக அரை கப் தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். இதை 1 நிமிஷம் வதக்கிட்டு இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காவை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி உள்ளே எதுவும் பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் அதே மாதிரி செக் பண்ணிட்டு இந்த ஆயிலில் சேர்த்து வதக்கிக்கலாம். இது மேலே நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும். பார்த்திங்களா, இந்தளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். அதே ஆயிலில் கொஞ்சம் கடுகு சேர்த்து பொரிய விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்திருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இது கூட சேர்த்திக்கலாம். கூடவே 2 கப் தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம புளி சேர்த்தணும். இதுக்கு நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி இது கூட சேர்த்திக்கலாம். புளி தண்ணியை சேர்த்திட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் குழம்பை நல்லா கொதிக்க வைங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மல்லி இலை சேர்த்து இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.